ஹலோ பார்பி டின்னி ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வாங்கின ஆட்டுக்கல்லை வந்து எப்படி பழக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் வச்சு நல்லா ஸ்க்ரப் வச்சு ராவி நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கழுவியாச்சு. இந்த மாதிரி கழுவி எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ அதில் உள்ள அழுக்கெல்லாம் இன்னுமே க்ளீன் ஆகும். கொஞ்சம் அரிசி வந்து போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இதில் உள்ள அழுக்கெல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி ஆவி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு பல் எடுத்து இதில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நான் பூண்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன். நல்லா தள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் ஆகும். இந்த மாதிரி நல்லா தள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்பவுமே நமக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கல்லை வந்து பழக்க வச்சாச்சு. இப்போ எந்த டஸ்ட்டுமே இதில் இல்லை. நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை விட வந்து நமக்கு இந்த ஸ்டோனாலான இது ஆட்டுக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. யூஸ் பண்ணி பாருங்க. பேபி அம்மிக்கல் வந்து பேபி ஆட்டுக்கல் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கி வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்பி டின்னி ஃபுட் miniature toys.in. Thank you.